மாட்டிக்குவோம். அப்போ அரசியலில் எப்படி தீமை தடுக்கிறது தனி ப்ராசஸ். நாங்கள் எப்படி தடுத்துட்ருக்குறோம், அது என்ன நீங்கள் என்ன ஆக்ஷனில் இறங்கிட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி சில எதிர்கேள்விகள் வரும். அப்போ அதுக்கு ப்ராசஸ் இருக்குது. அதோடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு இருக்குது, ரெண்டாவது ஸ்டெப் இருக்குது, மூணாவது ஸ்டெப் இருக்குது. அப்போ அந்த படித்தரங்கள் எல்லாமே இருக்குது. ஏன்னா அரசியலுடைய முக்கியத்துவம் புரிஞ்சுங்க. ஏன்னா தஜ்ஜால் ஒரு அரசியல் எதிரி, யூதன் ஒரு அரசியல் எதிரி, யாஜூஜ் மாஜூஜும் அரசியல் எதிரி. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அரசியல் தானே வர்றாங்க. யார்? ஈசா நபியும் மஹதி அலைஹிஸ்ஸலாமும். ஏன்னா அரசியல் தேவையே இல்லை. அரசியலை பற்றி அல்லாஹ் நம்மளை கேள்வி கேட்கவே மாட்டான், தொழுதியா நோன்பு வச்சுன்னு தான் கேட்பான். அப்படின்னா அப்போ ஈசா நபியை திரும்ப அனுப்ப வேண்டிய காரணமே தேவையில்லை. அப்போ இது எல்லாமே பார்த்துக்கணும். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா தஜ்ஜால், ஈசா நபி மஹதி அலைஹிஸ்ஸலாமும் அரசியலுக்கு தான் வர்றாங்க. தஜ்ஜாலுடன் நாம் போர் செய்வோங்கிறாங்க. போர் இன்றைய காலகட்டத்தில் யார் செய்வா? ஆட்சியாளர் தான் செய்வாங்க. அப்போ தஜ்ஜால் என்னவா வரப்போகிறான்? தஜ்ஜால் வருவான், சாமியாராக வரப்போகிறான். அந்த ராமாயணத்தில் அவங்க ஒரு அம்பு விடுவான், அது நெருப்பில் வரும், நாம் ஒரு அம்பு விடுவோம், அது போய் தண்ணி வரும், அது ரெண்டு அம்பு அப்படி நிச்சு அது மாதிரி ஆக போகுது. அவன் தஜ்ஜால் ஏதோ ஒரு மந்திரத்தை தூக்கி இப்படி சூனியம் பண்ண போகிறான். நாம் கஹஃபுடைய 10 வசனத்தை தூக்கி போட போகிறோம், சூனியத்தை பீட் பண்ண போகுது. இப்படி ஏதாவது நடக்க போகுது. அந்த மந்திரம் இந்த மந்திரம் அதெல்லாம் நடக்க போகிறது இல்லை. அப்போ போர் புரிவீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ போர் புரிவீங்க அப்படின்னா தஜ்ஜால் ஒரு படை இருக்கும், படை இருந்தால் அதுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கும், கவர்மெண்ட் இருந்தால் அவனுக்கு ஒரு பாலிசி இருக்கும். அப்போ அவனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அவனுக்கு ஆப்போசிட் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அவனுடைய ஸ்ட்ராட்டஜியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃபுருன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போது தஜ்ஜால் குறக்கக்கூடிய அந்த குஃபுர் எதுங்கிறது நாம் அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம மேலே கடமை. அப்போ இந்த ஸ்டெப்பில் இருந்து போனால் தான். ஏன்னா இன்றைக்கி இந்த டாபிக் தூக்கி சைடில் வச்சதுனால தான் நமக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் நிறைய அந்த ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் வருது. ஒரு பாட்டு கூட எழுதி வைக்கிறாங்கன்னா முஸ்லீம்கள் என்ன பாவம் செய்தார்கள், என்ன பாவம் செய்தார் தெரியல. அதானே அடி வாங்குறோன்னு குறைஞ்சபட்சம் அடி வாங்குற ஏன்னாவது தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்க, ஏன் அடிக்கிறானாவது தெரிஞ்சிருக்கணும் இல்லை. இருக்கையிலே அதுதான் மோசமான நிலைமை. ஒரு பைத்தியனு ஒரு என்ன சொல்கிறது, மனநிலை சரியில்லாதவனுக்கு தான் எதுக்கு அடிக்கிறாங்க, என்ன நடக்குது ஒன்றுமே புரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே விட்டுட்டு போனாங்க. நம்மளை வெள்ளை வெளேறுன்னு ஒரு மார்க்கத்தில் விட்டுட்டு போனால் இங்கே எல்லாமே இருட்டாக இருக்குது. இங்கே ஒரு விஷயமும் நம்மளால் தீர்மானம் பண்ண முடியல. அப்போ இதனால் முதல்ல நாம் சரி பண்ண வேண்டியது அரசியல் விவகாரங்கள் நாம் சரி பண்ணணும். அதுவும் இஸ்லாத்துலேயே ஒரு பாட்டு. ஏன்னா அரசியலில் அகீதாவும் இருக்குது, தௌஹீதும் இருக்குது. சொல்கிறோம்ல, அகீதாவை முதல்ல படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான், அகீதா தான் ஃபஸ்ட்டு. ஆனால் அகீதானா என்னென்ன வருங்கிறது முதல்ல டிசைட் பண்ணுங்க. அகீதாவுக்குள்ளே எது எதெல்லாம் அடக்கம்னா அரசியல் அகீதாவும் நம்மளுக்கு சரியாக இருக்கணும், தௌஹீதும் அதில் சரியாக இருக்கணும். இது ரெண்டுக்குமே கொடுக்கப்பட்ட அந்த புது பேர் தான் என்னது, ஹாக்கிம். இது சும்மா